ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, எல்லாருமே இன்னைக்கு அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாரு? எதுக்காக டெல்லி போனாரு? டெல்லி போயிட்டு சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளியில வந்த விஜய் ஏன் கார்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமா பேசிக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் தாவேகா கட்சி நீடிக்குமா? இல்லாட்டி அது வந்து கலைச்சிருவாங்களா? அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிலர் வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் வந்து பண்ண பல விஷயங்களால பாதிக்கப்படுறது குடும்பம் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த குடும்பத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பூகம்பமா வெடிச்சிட்டு இருக்கு. சோ அத போய் அவர் கவனிக்காம இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனங்களுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்காரே, இவர் என்ன உண்மையிலே தமிழ்நாட்டை காப்பாத்தணும்னு வந்திருக்காரா? இல்லாட்டி தேவையில்லாம சினிமா மாதிரி நாம வந்து மோதி பார்க்கலாம், நம்ம ஹீரோயிசம் காட்டலாம் அப்படின்னு வந்திருக்காரா அப்படின்னு தெரியலன்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் சங்கீதா டிவோர்ஸ் இதை பத்தி நாம எல்லாருமே பேசிட்டோம். ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத யாருமே யோசிக்கல. சோ அந்த நிலைமையில தான் விஜயோட அம்மா அப்பா வந்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது எங்களால வெளியில தலை காட்ட முடியல, என் புள்ள மேல தப்பு இருக்கோ இல்லையோ அது செகண்டரி, நாங்க வெளியில சும்மா ஒரு ஷாப்பிங் போனா கூட, சும்மா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு வெளியில போனா கூட, இவ்வளோ ஏங்க வாக்கிங் போனா கூட எல்லாருமே எங்க கிட்ட வந்து விஜய பத்தியும் சங்கீதாவை பத்தியும் தான் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்களை பார்க்கக்கூடியவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இருக்கீங்க, விஜய் எப்படி இருக்காரு, உங்க பேர பசங்க எப்படி இருக்காங்க, இப்படியெல்லாம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எப்படி போயிட்டு இருக்கு டிவோர்ஸ் கேஸ் வழக்கு? விஜய் என்ன சொல்றாரு? சங்கீதாவை ஏத்துப்பாரா, ஏத்துக்க மாட்டாரா? ஆமா, த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறாராமே. இப்படியெல்லாம் வந்து பெத்தவங்க கிட்ட ஒரு பையனை பத்தி கேட்கும்போது அந்த பெத்தவங்களோட மனசு எவ்வளோ வலிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த அளவுக்கு இப்ப வந்து விஜயோடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விஜயோட அப்பா வந்து ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவை இப்போ வைரல் பண்ணி அவரு இந்த டிவோர்ஸ் கேஸ் பத்தி பேசினதா போட்டிருக்காங்க. ஏற்கனவே விஜய்க்கும் அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்கு. அதனாலதான் விஜய் தனியா இருக்காரு, அவங்க அப்பா அம்மா தனியா இருக்காங்க. தான் அப்பா அம்மாவோட 60வது கல்யாணத்துக்கு கூட விஜய் போய் நடத்தி வைக்கல. யாரோ அனாதை மாதிரி அவங்க 2 பேர் கோவில்ல 60வது கல்யாணம் சொந்தக்காரங்க முன்னாடி பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டுமா, அடுத்ததா 2 பேரும் ஒரு வீடு புதுசா வந்து பால் காய்ச்சி கிரகப்பிரவேசம் பண்ணி போனாங்க. அதுக்கும் விஜய் வரல. விஜய் மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாருமே வரல. அப்போ ஒரு புள்ளைய பெத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தி எடுத்து அவங்களுக்கு இந்த வயசான காலத்துல மன நிம்மதி இல்லாம பண்றாரு விஜய் அப்படின்னு தான் பல பேர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. முதல்ல உங்க பெத்தவங்கள நீங்க மதிங்க. எல்லாருமே சொல்லக்கூடியது தெய்வத்தை விட சிறந்தது அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலை விட சிறந்தது தன்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த கோவிலையும் அந்த தெய்வத்தையும் நீங்க கண்டுக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. இதை தாண்டி நீங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல நாட்டை நீங்க காப்பாத்தினாலும் அதுல ஒரு புண்ணியமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விஜயோட அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது வெளியில தலை காட்ட முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள எல்லாருமே துரத்தி துரத்தி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். சோ வாக்கிங் கூட போக முடியலங்க, அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விஜயோட அம்மா சொல்றதை கேட்க முடியுது. அது மட்டும் இல்லாம விஜயோட அம்மா வந்துட்டு ஏற்கனவே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காங்க, நிறைய ஷோக்கு வந்திருக்காங்க. சோ அப்படி வரும்போதெல்லாம் தான் பையனை பத்தி ரொம்பவே பெருமையாவும் ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை அவங்க ஃபேமிலி பத்தி பர்சனல் பத்தி ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணதுதான் தன்னோட மருமகளை பத்தி அவங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னோட மருமகள் வந்து எனக்கு மருமகள் மாதிரி கிடையாது, நாங்க ஃப்ரெண்ட்லியா இருப்போம், அவளை மாதிரி ஒரு நல்ல அம்மா இருக்கவே முடியாது, தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே அவ தான் செய்வா. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பணக்காரர்கள் சர்வெண்ட் வச்சு தன்னோட குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. ஆனா சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் அவ வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டா, அந்த அளவுக்கு குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துப்பாங்க. அதனாலதான் விஜய் வந்துட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாம வெளியில போயிட்டு நிம்மதியா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ விஜயோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு அவங்களோட ஒய்ஃப் பசங்க இவங்க எல்லாருமே ஒரு மெயின் ரீசனா சொல்லலாம் அப்படின்லாம் வந்துட்டு சோபா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்ல பொண்ணை ஏன் வந்து விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வியும் இருந்தது. சோ அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு பிரிவு இதுதான் வந்து காரணம். எப்பவுமே தன்னோட லைஃப்ல இன்னொரு பொண்ணு வந்துட்டு
கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆல்ரெடி இருக்கிறது நமக்கு பிடிக்காது தானே. அதாவது புது ட்ரெஸ் வந்துருச்சுன்னா பழைய ட்ரெஸ் நம்ம வந்து போட மாட்டோம், அதை எடுத்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு தான் வரும். விஜய் அந்த மாதிரி தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு. சரி, இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு, ஒரு நாட்டை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி களம் இறங்கி வந்து நின்னுட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துல ஏன் அவங்க மனைவி வந்து பிரச்சனை கொடுக்கணும், இது வந்து ஒரு சரியான நேரம் கிடையாது, ஏதோ பழி வாங்குற செயல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு பின்னாடி திமுக தான் சதி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல திமுக சதிலாம் எதுவும் கிடையாது. ஒரு பெண் அவங்களோட பாதுகாப்பு கருதியும் அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை கருதியும் தான் இந்த நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்ஸ் வேணும், மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஏன்னா விஜய பத்தி சின்னதா ஒரு தீப்பொறி கிடைச்சா போதும், அது காட்டு தீ மாதிரி வந்து எரிய ஆரம்பிச்சிடும்ன்றது சங்கீதாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சே அவங்க இந்த நேரத்துல இந்த விஷயத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்களோட மனநிலைமையை தான் நாம பார்க்கணுமே தவிர அவங்க ஏன் இந்த நேரத்துல வெளியில வந்து இதை சொல்லணும், இதுக்கு பின்னாடி வந்து சதி இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு பலனும் கிடையாது. பொதுவா விஜய பத்தி எந்த அளவுக்கு கவலை அவங்களோட அம்மா அப்பாவுக்கு இருக்கோ, எந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் சங்கீதாவை நினைச்சும் அவங்களோட அப்பா அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தான் பொண்ணு தன்னோட வாழ்க்கைக்காக இப்படி போராடிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பவே வந்து லண்டன்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நடிகர்கள்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து நம்மளோட லைஃப் லாங் வரமாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, பணம் பேரு புகழ் இதெல்லாம் வரும்போது மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சங்கீதா விஜய் மேல இருந்த காதலால தான் எல்லாரையும் எதிர்த்து சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவ்வளோ வருஷம் அவங்க நல்லபடியா வாழ்ந்தும் இருக்காங்க, 2 பசங்களையும் ரொம்ப அழகா வளர்த்திருக்காங்க. சோ இந்த அளவுக்கு இருந்த மனைவிக்கு பதில் விஜய் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இப்ப வரைக்கும் அவமானங்களை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. பெருசா வேற எதுவுமே தன்னோட மனைவிக்காக பிள்ளைகளுக்காக விஜய் பண்ணவே இல்லை. இவ்வளோ எங்க அம்மா அப்பாக்காகவே அவர் வந்து எதுவுமே பண்ணல. அவங்களுக்கே இன்னைக்கு ஒரு தலைகுனிவான ஒரு பேரை தான் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் கேட்டா கூட பரவாயில்ல, நம்மளோட மக்கள் ஒன்றும் சாதாரணவங்க கிடையாது. ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்கன்னா என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு கண்ணா பின்னான்னு கேள்விகள் கேட்பாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க விஜயோட அம்மாவை பார்த்து. என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் நீங்க த்ரிஷாவை மருமகளா ஏத்துக்க போறீங்களாமே, அது உண்மையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இத பார்த்த சங்கீதா அண்ட் அவங்களோட பசங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இப்படி நீங்க த்ரிஷாவை ஏத்துக்க போறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது அது வந்து பசங்களுக்கு இன்னும் உங்க மேல கோபம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாத்தா பாட்டின்ற அந்த உறவு கூட இல்லாம போயிடுமோ அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கவலையிலையும் வேதனையிலும் விஜயோட அம்மா அப்பா இருக்காங்க. சோ பொதுவா தாய் தந்தைக்கு அப்புறமா தான் எல்லாமே அப்படின்றது நமக்கு தெரியும். நாம இது வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். நம்மளோட முதலமைச்சர் கூட அவங்களோட அம்மாவை எந்த அளவுக்கு அவ்வளோ அழகா பராமரிச்சுட்டு வராரு, இப்ப வரைக்கும் எவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். சோ விஜய் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை தான், நீ இங்க எழுந்து வரணும், ஹக் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் விஜய் வந்து எழுந்து போவார். இதே நம்மளா இருந்தா ஒரு பேரண்ட் வந்து ஸ்டேஜ்ல நிற்கும் போதே எந்திரிச்சு ஓடி போய் நம்ம வந்து கட்டி அணைச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆனா அப்பாவா அவர் வந்து நின்னு பேசி என்னால அங்க வர முடியல, கால் வலிக்குது, நீ வாப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் எழுந்து போறதும் கட்டி அணைச்சு முத்தமிடுறதும் வந்து ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ கோபம் அவ்வளோ வன்மம் ஒரு பெத்தவங்க மேல விஜய்க்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ விஜயோட அம்மா அப்பா வேதனையை பத்தி மனம் திறந்து ரீசெண்டா ஒருத்தவங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு வேதனையில் இருக்கக்கூடியவங்க எங்கேயுமே வெளியில தலை காட்ட முடியாதபடி எங்க பையன் செஞ்சுட்டான், அவன் வந்து கூடிய சீக்கிரம் அந்த விஷ வலையில இருந்து வெளியில வரணும், இது எல்லாத்துல இருந்து என் பையன் வெளியில வந்து மறுபடியும் அவன் நடிக்க போயிட்டா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான், அவன் முதலமைச்சரா ஆகணும்னு நாங்க ஒரு நாளும் வந்து ஆசைப்படல, நாங்க அப்படி அவனுக்குள்ள திணிக்கவும் இல்லை. சோ எதனால அவனுக்கு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் வந்து இவ்வளவு தூரம் அவன் இறங்கினான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னேன், ஆனா அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னதோட நான் அந்த பேச்சை நிறுத்திட்டேன். அவனை சுத்தி இருக்கக்கூடிய பல விஷ கிருமிகள் தான் ஸ்லோ பாய்சன் மாதிரி இந்த விஷயத்தை அவனுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த அளவுக்கு இன்னைக்கு வெடிச்சிருக்கு. இப்போ என் பையனை பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா கூட அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த அளவுக்கு நம்புறாங்களே, அவங்களுக்கு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வருத்தமும் எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ விஜய் அடுத்து என்னென்ன பண்ண போறாரு அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களோட ஆதரவு விஜய்க்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் அரசியல் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.